ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அடை தோசையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க குயிக்காக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி, அதாவது ஒரு கை நிறைய பச்சரிசி போட்டாலும் ஓகே. 1/4 கிளாஸ் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நார்மல் உளுந்து இருக்குல்ல, அதுதான். இது கூட கடலைப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் இது கூடவே அதே 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அண்டு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். அடுத்தது பச்சைப்பயிறு 1/4 கிளாஸ் தான். எல்லாமே 1/4 கிளாஸ் தான். அரிசி மட்டும்தான் 1 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இது கூடவே மொச்சை எடுத்திருக்கேன், அவரைப்பருப்பு சொல்லுவாங்கள்ல, அவரைக்கொட்டை, அதை எடுத்திருக்கேன். இது கூடவே வெள்ளை சுண்டலும் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன், 1/4 கிளாஸ் அதே அளவுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி கடைகளில் விற்கும், அது 1/4 கிளாஸ் கொள்ளு. அடுத்தது தட்டைப்பயிறு, காராமணின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் வெந்தயம் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்திட்டு இதை ஒரு 3 தடவை இல்லை 4 தடவைக்கு மேலே நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 hours ஊற வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே 3 to 4 hours அப்படியே விட்டுருவேன். 4 ஹவர்ஸ்க்கு மேலே கூட வச்சுருக்கலாம், 5 hours வரைக்கும் வச்சுருக்கலாம். நல்லா ஊற தான் அந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு உங்களுக்கு தோசை நல்லா வரும். இப்போ இது கூடவே ஒரு 8-9 வரமிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு ஊற வச்சுருங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. 10 வரைக்கும் சேர்த்திக்கலாம் உங்கள் காரத்துக்கு பொறுத்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆகிடுச்சு. 5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கு ஊறி. அடுத்து வரமிளகா ஊற போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 15 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சீரகம் போட்டுக்க போகிறேன். இப்போ சீரகம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு அண்ட் வெங்காயம், வரமிளகா, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். மிளகா ஊற வச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை மிக்சர் ஜார்லேயே நான் அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால. நீங்கள் தூள் உப்பு போடுற மாதிரி இருந்தால் அப்படியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் இதிலேயே கூட சாப் பண்ணி போட்டிங்கனாலும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் அரைச்சி போகிறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதாவது மெஷர்மெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது சூடானதும் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவை ஊற்றிடலாம். நான் மெல்லிசாக தான் தோசை எப்பயும் ஊற்றுவேன். பிகாஸ் எல்லாருமே சாப்பிடணும். மொத்தமாக ஊற்றினா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிக்கிறேன். இந்த மாவு நீங்கள் புளிக்க வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, அரைச்சி உடனே ஊற்றுறது தான். ஸோ நீங்கள் எப்போ இப்போ ஈவினிங் ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆர்
ஒரு 1 o'clock பக்கமாக நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மார்னிங்னா நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போது 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தோசை கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆரல்ஸ் வெறும் தோசையை கூட சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக அந்த மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. எதுவும் வேண்டான்றப்ப மிளகா சேர்த்திக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் பயிறு வகை சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.